ரொம்ப காலமாக விஜய் சேதுபதியுடைய படங்கள் வரவே மாட்டேங்குது. அப்படி வந்தாலும் வந்ததும் தெரில, போனதும் தெரில, அப்படியான பல விமர்சனங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. அரவிந்தசாமி, விஜய் சேதுபதி இவங்களுடைய நடிப்பில் வெளியாகி இருக்கிற படம் தான் காந்தி டாக்கீஸ். படம் எப்படி இருக்கு, போய் பார்க்கலாமா, இப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மும்பையில் புறாக்கூடு மாதிரியான ஒரு குடியிருப்பில் வயதான நோயாளி அம்மாவுடன் வசிக்கிறார் விஜய் சேதுபதி. தினமும் வேலை தேடி அலைந்தாலும் ஏமாற்றமே மிஞ்சுகிறது. வறுமையில் கஷ்டப்படுகிறார். இதில் எதிர் வீட்டில் வசிக்கும் அதிதி ராவுடன் காதல் வேறு. அதே மும்பையில் ஒரு விபத்தால் தனது குடும்பத்தையும் இன்னொரு விபத்தால் தனது சொத்துக்களையும் இழந்து தவிக்கிறார் தொழிலதிபரான அரவிந்தசாமி. அவரிடமிருந்து பணத்தை கொள்ளையடிக்கலாம் என ஆசைப்பட்டு அதற்கான திட்டம் தீட்டி அவருடைய பங்களாவுக்குள் நுழைகிறார் விஜய் சேதுபதி. அதே நேரத்தில் வேறொரு திட்டம் தீட்டி பங்களாவை கொளுத்த முயற்சிக்கிறார் அரவிந்தசாமி. அங்கே மாட்டிய விஜய் சேதுபதிக்கும் இன்னொரு திருடனுக்கும் என்ன ஆனது? இதுதான் காந்தி டாக்கீஸ் படக்கரு. மராட்டிய இயக்குனர் கிஷோர் இயக்கிய படம். பல ஆண்டுகளுக்கு பின் தமிழில் வந்திருக்கும் ஒரு மௌன படம். சில நிமிடங்களில் மௌன படத்தை ரசிப்பதில் சின்ன பிரச்சனை இருந்தாலும் சற்று நேரத்தில் கதையுடன் ஒன்றுவிட வைத்து விடுகிறார் இயக்குனர். விஜய் சேதுபதியின் பிரச்சனை, செயல்பாடுகள், ஏக்கம், ஏமாற்றம், பணப்பிரச்சனையை அழகாக சொல்கிறார். மும்பை போன்ற மாநகரத்தின் தன்மை, ஏழைகள், நடுத்தர மக்களின் பிரச்சனை, பணக்காரர்களுக்கும் இருக்கும் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரர்கள், தொழிலாளர்கள், பணத்தாசை பிடித்தவர்கள், ஒரு பிட்பாக்கெட்காரன் என பலரின் மனநிலையை எளிமையான சீன்களால் சொல்லி இருக்கிறார் இயக்குனர். வசனங்கள் இல்லாவிட்டாலும் புரிந்து கொண்டு ரசிக்க முடிகிறது. அதுவே படத்தின் பலம். நோயாளி அம்மாவுடன் போராடிக்கொண்டே, வேலை தேடிக்கொண்டே, எதிர் வீட்டில் வசிக்கும் அழகான பெண்ணை காதலிக்கிற கேரக்டரில் விஜய் சேதுபதி நடிப்பு திறமை பளிச்சிடுகிறது. இன்டர்வியூ போய் அவமானப்படுவது, காதலியை பெண் பார்க்கிற சீன், கத்தி வாங்க மார்க்கெட் செல்வது, அம்மாவுக்காக பக்கத்து வீட்டு உணவை திருடுவது, அரசியல்வாதியிடம் சீறுவது என பல இடங்களில் பின்னி எடுத்திருக்கிறார் விஜய் சேதுபதி. அரவிந்தசாமி பங்களாவுக்குள் என்ட்ரியாகி அவர் திருட நினைக்கிற காட்சிகளும், பங்களாவை பற்றி சுற்றி வருகிற இடங்களும் இன்ட்ரெஸ்டிங். ஆனாலும் அந்த காட்சிகள் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. பணத்தை, குடும்பத்தை இழந்து கடனாளியாக தவிக்கிற கேரக்டரில் அரவிந்தசாமி நடித்து கலக்கியிருக்கிறார். சும்மாவா சொல்லணும் அவருடைய நடிப்பை. அவர் பின்னால் கார் ஓட்டும் காட்சி, பங்களாவில் தனிமையில் அழுகும் இடங்கள் அற்புதம். அழகான பெண்ணாக அவ்வப்போது அதிதி ராவும் வந்து காதல் செய்கிறார். அவருக்கும் விஜய் சேதுபதிக்குமான காதல் கொஞ்சம் நெருடுகிறது. கொஞ்சம் பொருத்தம் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரர் அரவிந்தசாமியின் டிரைவர், போலீஸ்காரர், இன்டர்வியூ நடத்துபவர், விஜய் சேதுபதி அம்மா ஆகியோர் கேரக்டரும் வித்தியாசமாக, அழுத்தமாக இருக்கிறது. இவர்களின் நடிப்பு நம்மை கட்டி போட்டு வைக்கிறது. குறிப்பாக அந்த கோர்ட் சீன், பேரம் நடக்கும் விதம் இயக்குனரின் திறமைக்கு சாட்சி. கிளைமேக்ஸில் பணம் முக்கியமா இல்லையா என்பதை காந்தி பாணியில் சொல்லி இருக்கிறார். இந்த படத்தை நீங்களும் போய் பார்த்துருக்கலாம், அது பார்க்க போகலாம். இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.